ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் 3 T20 மேட்ச்சில் வந்து முதல் T20 மேட்ச்சு நேற்று நடந்ததுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கெத்தாக வின் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்தியா டாஸ் வின் பண்ணி முதல்ல பவுலிங் பண்ணாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பங்களாதேஷில் லிட்டன் தாஸும் நல்லா அதிரடியான ஆட்டத்தை துவங்கினாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஓப்பனிங்லேயே விக்கெட்டை விட்டுட்டாங்க. இந்திய பவுலர்லேயே நம்பர் 1 பவுலராக இப்போ மாறி வர T20 ஃபார்மேட்டில் விக்கெட்டில் ஓப்பனிங்லேயே வந்து பவர் பிளேக்குள்ளார விக்கெட்டை கழட்டிடுறாருங்க ஹர்ஷதீப் சிங்கு. அவர் எடுத்ததால் நெக்ஸ்ட்டு ஒரு பேட்ஸ்மேனுங்களும் தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப தடுமாற ஆரம்பிச்சுட்டு விக்கெட்டை பறி கொடுத்துட்டாங்க. அடுத்தடுத்த விக்கெட்டை வந்து இந்திய வீரர்கள் எடுத்துட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் வீரர்கள் ரொம்பவும் கடுப்பாயிட்டாங்க. பேட்ஸ்மேன்கள் வர பேட்ஸ்மேன்களும் அதிரடி அடிக்கவும் அவுட் ஆகவும் இப்படியே நிலைமையாகிடுச்சு. இதுலேருந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் வந்து இக்கட்டான நிலைமைக்கு 100 ரன்னுக்கெலாம் சுருண்டுருவாங்க. 15 ஓவர்கள்னு பார்க்கும்போது கடைசி வரைக்கும் கொண்டு போனாங்க. 127 ரன் மட்டும் அடிக்க முடிஞ்சுது ஒரு பால் லெஃப்ட்டில் இருக்கும்போது. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்திய ரசிகர்கள் வந்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டிருந்தாங்க. இந்த அளவுக்கு வந்து பங்களாதேஷ் வீரரை வந்து மடக்கியிருக்காங்கன்னா அது ஒரு ஓப்பனிங்லேயே வந்து பதட்டத்தை கொடுப்பாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்திய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா 128 ரன் வெற்றி என்று இலக்குடன் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் இறங்கியிருந்தாங்க. அபிஷேக் சர்மா எப்பயும் போல் அதிரடியான ஆட்டத்தை ஏற்படுத்தி அவுட் ஆகிட்டார். சஞ்சு சாம்சன் வந்து ஓரளவுக்கு நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தினார். அவர் வந்து ஃபார்மாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பொறுமையாக ஆடிட்டு இருக்கும்போது சூரியகுமார் யாதவ் ஒரு பக்கத்து வந்து அதிரடியான ஆட்டத்தை ஏற்படுத்தி அவர் விக்கெட்டை கொடுத்துட்டாருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 2 விக்கெட்டுக்கு 80 ரன் தாங்க 8 ஓவருக்கு. 10 ஓவர்லேயே முடிச்சிடுவாங்க பார்த்தா அதே 10 ஓவர்லேயே முடிச்சிட்டாங்க அந்த ரன்னை. இதில் ஸோ பார்த்திங்கன்னா 3 விக்கெட் இழப்பிற்கு பின்னர் ஹர்திக் பாண்டியா வந்து இறங்கியிருந்தார். அவர் நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி நல்லா ஒரு வெற்றியை வழிவகுத்தாருங்க. கடைசி ஃபினிஷராக இருக்கார் தோனிக்கு அப்புறம். ஸோ பார்த்திங்கன்னா இந்தியா 10 ஓவருக்குள்ளாரே வின் பண்ணிட்டாங்க. ஹர்திக் பாண்டியா வந்து நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி வின் பண்ணியும் கொடுத்துட்டாருன்னு சொல்லலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.